பந்தத்துக்குள்ள எதுக்குமா போலீஸ்லாம்? வெண்பா கிட்டே கேட்போம். வெண்பா என்ன சொல்றாளோ அந்த முடிவே ஏத்துக்குவோம். மாப்பிள்ள, நீங்க என்ன சொல்றீங்க? சரிங்க, வெண்பா கிட்ட கேளுங்க. வெண்பா வந்தா கூட்டிட்டு போங்க, தாராளமா கூட்டிட்டு போங்க. வெண்பா செல்லம், இந்த அம்மா கூட வரியா இல்ல உன் அப்பா கூடவே இருக்கியா? வெண்பா, இங்க இருக்கிற யாரையும் நினைச்சு நீ பயப்படாத. தாத்தா வீட்டுல நீ சந்தோஷமா இருக்கலாம்டா. உன்னோட ரேணுமா, நிசா சித்தி 2 பேர் இருக்காங்கடா. அவங்க உன்னை நல்லபடியா பாத்துக்குவாங்க. இந்த பார், தாத்தா உன்னை டெய்லி வெளியில கூட்டிட்டு போவேன். நீ எங்க கூட வந்துடுறியா? வெண்பா செல்லம், அம்மா கிட்ட வந்துடுறீ. உலகத்துல நீ யார வேணாலும் அம்மான்னு கூப்பிடலாம், ஆனா எல்லாருமே அம்மா இட முடியாது. என்கிட்ட வந்துரு செல்லம், இந்த அம்மா கிட்ட வந்துரு. வெண்பா, என்ன வெண்பா பதில் சொல்லாம நின்னா என்ன அர்த்தம்? ரேணுகா தான் உன் அம்மா. அவ கூட இருந்தனா உன் வாழ்க்கையும் நல்லா இருக்கும். அத புரிஞ்சுக்கோ. போ, ரேணுகா அம்மாவோட போ. வெண்பா, நீ என்ன முடிவுனாலும் சொல்லலாம். நீ ரேணு அம்மாவோட போறியா இல்ல மல்லி அம்மாவோட இங்கே இருக்கியா? நான் ரேணுமா கூட போறேன்டாடா. வெண்பா, என்ன சொன்ன? நான் ரேணுமா கூட போறேன்டாடா. வெண்பா, நீ என்ன சொல்ற? ரேணுமா தானே என்ன பெத்தவங்க, அவங்க தானே என்ன நல்லா பாத்துக்க முடியும். மல்லிமா கதை சொல்லுவாங்க, என்ன நல்லா பாத்துப்பாங்க. ஆனா பெத்தம்மா மாதிரி வராதுலப்பா. அதனால நான் ரேணுமா கூட போறேன்டாடா. வெண்பா, நீ இப்படி எல்லாம் பேச மாட்டியே, என்னாச்சு? நீ அவங்களோட போறியா? ஆமா மல்லிமா, ரேணுமா 2 நாள் இல்லையா, அப்பனா அவங்கள ரொம்ப மிஸ் பண்ண. அதனால ரேணுமா கூட போறேன். என் செல்லம், என் தங்கம். குழந்தைய வச்சுதானே விஜய கரெக்ட் பண்ணி வச்சிருந்த. இப்போ குழந்தைய என்கிட்ட வந்துட்டா பாரு. இனி விஜய் என் பக்கம் இழுக்கிறது கஷ்டமே இல்லடி. அப்புறம் என்ன மாப்பிள்ள, உங்களுக்கு தேவைன்னா வெண்பாவை நீங்க அங்க வந்து பாத்துக்கோங்க. நீங்க மட்டும் வந்தா போதும். நாங்க கிளம்புறோம். போலாமா? வரமா? வாங்க. வெண்பா சொல்லலாம், வாங்க போலாம். பாய். மாமா, பாய் பாய். வாங்க வாங்க வாங்க. வெண்பா, நீ ரேணு அம்மாவோட போறியா இல்ல மல்லி அம்மாவோட இங்கே இருக்கியா? நான் ரேணுமா கூட போறேன்டாடா. எப்படி வெண்பா, எப்படி உனக்கு அம்மாவை விட்டுட்டு போக மனசு வந்துச்சு? நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு நினைச்சேனே, என்ன பிரிய மாட்டேன்னு நினைச்சேனே. ஈஸியா ஒரு டாட்டா சொல்லிட்டு போயிட்டே. வெண்பா, பேக்ல உன்னோட ஸ்நாக்ஸ் இருக்கு, வாட்டர் பாட்டிலும் அதுல தான் இருக்கு. ஸ்நாக்ஸ் எல்லாம் வெளியே வாங்கி சாப்பிட கூடாது, புரியுதா? சரி மல்லிமா. வெண்பா, ஆ? இந்த பேக்ல உன்னோட கிட்ஸ் கேமரா வச்சிருக்கேன். நீ போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அப்புறம் இதுல பைனாகுலர் இருக்கு, தேவைனா யூஸ் பண்ணிக்க. கண்டிப்பா யூஸ் பண்ணுவேன்டாடா.
நாங்க அங்க ஜூக்கு போவோம்ல, எங்களை அங்க லைன் சஃபாரி கூட்டிட்டு போவாங்களாம். அங்க நான் பைனாகுலர் வச்சு லைன்ஸ் எல்லாம் பாப்பனே. ஜன்னல் வழியா கைய நீட்டிடக்கூடாது. அப்புறம் சிங்கம் அப்படியே கைய கடிச்சிட்டு போயிரும். கேர்ஃபுல்லா இருக்கணும், சரியா? டாடா, ஆ, பஸ்ஸோட கதவு ஜன்னல் எல்லாமே கம்ப்ளீட்டா அடைச்சு வச்சிருப்பாங்க. சின்ன சின்ன கேப் தான் இருக்கும். அதுல எப்படி கை விட்டு பார்க்க முடியும்? அப்படி இருக்குல்ல. சரி, ஓகே. வேற அங்க என்னலாம் இருக்கும்னு சொல்லுங்க. வேற என்ன இருக்கும்? ஐயோ, ஜிராஃப் இருக்கும், கேமல் இருக்கும், எலிஃபண்ட் இருக்கும், பைத்தான் இருக்கும், டீரு, பேரட் எல்லாமே இருக்கும். அங்க நாங்க செம்மையா என்ஜாய் பண்ணுவோம். வெண்பா, இதுல ஃப்ரூட்ஸ் குக்கும்பர்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். போறப்போ சாப்பிட்டுக்கோ. சரி மல்லிமா. அப்பப்போ இடையில தண்ணி குடிச்சுக்கணும். தண்ணி குடிக்காம இருக்க கூடாது. சரி மல்லிமா, குடிக்கிறேன். ஓகே மல்லி, டைம் ஆயிடுச்சு. நான் போய் விட்டு வந்துடுறேன். வெண்பா, வா போலாம். பாத்து போயிட்டு வா. என்ன வெண்பா, ஏதாவது மறந்துட்டியா? என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? இல்ல டாடா, நான் எதுவும் மறக்கல. ரெஸ்ட் ரூம் போணுமா? போயிட்டு வரியா வெண்பா? இல்ல மல்லிமா, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்புறம் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க வெண்பா? வா போலாம். டாடா, இந்த டூர் எத்தனை நாள் டாடா? என்ன வெண்பா, புது கேள்வியா இருக்கு. எத்தனை நாள் டூரு, என்னெல்லாம் பண்ண போறீங்கன்னு நீ தானே என்கிட்ட சொல்லிட்டு இருந்த. வெண்பா, 2 நாள் டூரு. இன்னைக்கு போயிட்டு இன்னைக்கு ராத்திரி அங்க ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு என்ன கிளம்பி வந்துருவீங்க. அப்ப நைட்டு நான் அங்கதான் தங்கணுமா? ஆமா வெண்பா, இது என்ன புது கேள்வி? அப்ப நான் மல்லிமா கூட தூங்க முடியாதா? வெளியில போனா மல்லியம்மா கூட எப்படி தூங்க முடியும்? தனியா தான் தூங்கணும். டாடா, நான் டூருக்கு போகல. ஏ வெண்பா, என்னாச்சு? எவ்வளவு ஆசையா பணம் கொண்டு போய் கட்டின? எத்தனை நாள் இந்த டூரை பத்தி பேசிட்டு இருந்த? இப்ப எதுக்கு போக மாட்டேங்கிற? இல்ல டாடா, எனக்கு மல்லிமா இல்லாம இருக்க முடியாது, நான் போல. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது வெண்பா. நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட தங்கி பழகணும். வேண்டாம் மல்லிமா, எனக்கு உங்க கூட தூங்கினாதான் தூக்கம் வரும். வெண்பா, நீ கொஞ்சம் கொஞ்சமா பெரிய பொண்ணாயிட்டு வர. நீ கொஞ்சம் தனியா படுத்து பழகணும். ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நைட் ஸ்டே பண்ணா எவ்வளவு ஜாலியா இருக்கும் தெரியுமா? நோ டாடா, என்னால அப்படிலாம் தங்க முடியாது. நான் மல்லிமா விட்டு எங்கேயும் போக மாட்டேன். எனக்கு இந்த டூரும் வேணாம், ஒண்ணும் வேணாம். நான் மல்லிமா கூட தான் இருப்பேன். ஒரு நாள் நைட் என்ன பிரிஞ்சிருக்கிறதுக்கே முடியாதுன்னு அழுதிய வெண்பா. இப்ப எத்தனை நாள்னே தெரியாம என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டே வெண்பா. நீ கூட இல்லாம நான் எப்படி இருப்பேன்? கடவுளே, வெண்பா வா. வெண்பா, இனி இதுதான்டா உன் வீடு. நீ இங்கதான் இருக்க போற. இங்கயா? இந்த சோஃபாலயா? இங்கன்னா இங்க இல்ல வெண்பா, நீ ஏன் ரூம்லயோ இல்ல ரேணுமா ரூம்லயோ இருந்துக்கலாம். தாத்தா ரூம்லயும் இருக்கலாம் செல்லம். ஓ, அப்ப எனக்கு 3 ரூமா? இப்போதைக்கு நீ எங்க ரூம்ல தங்கிக்க. கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு தாத்தா தனி ரூம் கொடுத்துருவேன். தேங்க்யூ தாத்தா. ஆஹா, இவங்க மொத்தமா நம்மள இங்கேயே வச்சுக்கலான்னு பாக்குறாங்க போலயே. இவங்க கிட்ட கவனமா தான் இருக்கணும். நான் கூப்பிட்டதும் உடனே வந்துட்டா. நான் நினைக்கவே இல்லை. அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுவான்னு நினைச்சேன். சமத்தா கிளம்பி வந்துட்டா. ஆமா, எனக்கும் அதிசயமா தான் இருந்துச்சு. பிடிச்சு இழுத்துட்டு வரணுமோன்னு நினைச்சேன். கோலா வந்துட்டா. நம்ம ரத்தம் இல்லையாமா, அது எப்படி விட்டு போவோம்? தான் ஆடல்னாலும் தன்னோட தசை ஆடுன்னு சும்மா சொல்லிருக்காங்க. வெண்பா நம்ம மேல எப்பவுமே பிரியமா தான் இருந்திருக்காப்பா. அந்த மல்லி தான் இவகிட்ட எதையோ சொல்லி நம்ம பக்கம் வராம பண்ணிருக்கா. இப்ப வெண்பாக்கு ஏதோ உன் கூட வர்றது சரின்னு பட்டிருக்கு. அதான் உடனே கிளம்பி வந்திருக்கா. இவ அவ டாடா விட்டு வர்றதுக்கு சம்மதிச்சது பெரிய விஷயம்னா, அந்த மல்லியை விட்டு வர்றதுக்கு சம்மதிச்சதா ரொம்ப பெரிய விஷயம். வெண்பா, நீ ஏன் எங்க கூட வரேன்னு சொன்ன? ஒரு குழந்தை அம்மாவோட இருக்கிறது தானே சரி. அதுலயும் பெண் குழந்தை அம்மா கிட்ட தானே இருக்கணும். என்ன இருந்தாலும் 10 மாசம் சுமந்து பெத்த அம்மா மாதிரி வருமா? நீ இவ்ளோ பேசுவே செல்லம். இவ இப்படியெல்லாம் வர ஆள் இல்லையே.
இவகிட்ட ஏதோ ஒரு பிளான் இருக்கு. ஏன் வெண்பா சொல்லும்? நான் தான் உன் அம்மான்னு நிறைய தடவை சொல்லிருக்கேன். நிஷா சித்தி, ராஜியத்தை எல்லாரும் சொல்லிருக்கோம். அப்பலாம் நீ வந்ததே இல்லையே. மல்லிமா மல்லிமான்னு நீ அவ பின்னாடி தானே போவ. இப்ப மட்டும் 10 மாசம் சுமந்து பெத்த அம்மா தான் முக்கியம்னு உனக்கு எப்படி தோணுச்சு? மல்லிமா கிட்ட எத்தனை கதை கேட்டிருக்கேன். இதான் விஷயம். என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம வீட்ல நடக்கிற பிரச்சனையை சொன்ன ரேணுமா. அப்ப என் ஃப்ரெண்டு துளசி சொன்னா 10 மாசம் சுமந்து பெத்த அம்மா தான் முக்கியம், அவங்க தான் நமக்காக உயிரே கொடுப்பாங்கன்னு சொன்னா. அதான் உங்க கூடயே வந்துட்டேன். நீங்க எனக்காக உயிரை கொடுப்பீங்களா ரேணுமா? ஆமா, of course. நான் உயிர் கொடுப்பேன். ரேணுமா உனக்காக உயிரை மட்டும் இல்ல எல்லாத்தையும் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கறவங்க தான் உண்மையான அம்மாடா செல்லம். ம். அப்ப நான் எப்பவுமே உங்க கூட தான் இருப்பேன் ரேணுமா. செல்லம், என் குட்டி அம்மா, இனிமே உன்னை எப்பவுமே விட மாட்டேன். ம்? ம், உனக்கு இவ்ளோ தெரியுமா? ம். ஏனுங்க, இவ தான் இப்ப உனக்கு கிடைச்சிருக்கிற துருப்பு சீட்டு. இவளை வச்சு தான் நம்ம மாப்பிள்ளைய இங்க வர வைக்கணும். அதனால குழந்தை எப்போதும் அங்க போகணும்னு நினைக்கவே கூடாது. அப்படி பாத்துக்க. நிச்சயமாப்பா. ம். என் குழந்தைய நான் பாத்துக்க மாட்டேனா? ஆமாக்கா, கடவுள் ஒரு பெத்த அம்மா தான் பெஸ்ட் அம்மாவா இருக்க முடியும்னு நீ நிரூபிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. நீ அத பெஸ்டா பண்ணு. நிச்சயமா நிஷா. காலையில குளிப்பாட்டுறதுல இருந்து நைட்டு கதை சொல்லி தூங்குற வரைக்கும் அவ எதுக்காகவும் மல்லிய தேடக்கூடாது. அப்படி பண்ணிருக்கா? நான் தானே பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். வெண்பா, ரேணுமா உன்னை நல்லா பாத்துப்பா. நீயும் சமத்தா இருந்துக்கணும். தேங்க்ஸ் சித்தி. சித்திக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது. நாமெல்லாம் ஒரே பிளட். சேம் பிளட் சொல்லு. சேம் பிஞ்ச் மாதிரியா? ஆமா, சேம் பிஞ்ச் சேம் பிளட். சேம் பிஞ்ச் சேம் பிளட். இவங்க கிட்ட கவனமா இருக்கணும். கடைசியில் ஆயா வேலை பார்க்க விட்டுட்டாங்களே. இந்த சொத்துக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. கடவுளே, என்ன ரொம்ப படுத்தாத. சீக்கிரம் இந்த சொத்தை என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து கொடுத்துரு. சித்தி, உங்க போன் கொடுக்குறீங்களா? எதுக்கு செல்லம்? நாளைக்கு ஏதாவது ஹோம்ஒர்க் இருக்கான்னு துளசி கிட்ட போன் பண்ணி கேட்கணும். மல்லிமா கதை சொல்லுவாங்க, என்ன நல்லா பாத்துப்பாங்க. ஆனா பெத்தம்மா மாதிரி வராதுலப்பா. வெண்பா செல்லம், வாங்க போகலாம். பாய். ஆமா, பை பை. வாங்க வாங்க வாங்க. மல்லி, ஏய், மல்லி, மல்லி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எப்போ வந்தீங்க? நல்ல கதையா போச்சு போ. இப்படியா வீட்ல இருக்கிற ஒரு பொண்ணு கவனம் இல்லாம இருக்கிறது? கதவு திறந்திருக்கு, நான் கிச்சன் வரைக்கும் வந்துட்டேன். உனக்கு அது தெரியவே இல்ல? சாரிங்க, பால் காய்ச்சிட்டு இருந்தேன், அதான் கவனமே இல்லாம இருந்துட்டேன். பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கியா? எங்க? இதான் நீ பால் காய்ச்சற அழகா? ஐயோ, அடுப்பை பத்த வைக்கலையா? சாரிங்க. மல்லி மல்லி மல்லி, ஒரு நிமிஷம் இரு. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இல்லையே, மல்லி எப்பவும் இப்படி இருக்க மாட்டியே. வெண்பா வீட்ல இல்ல, அவ ரேணுகாவோட போயிட்டா. அதனாலதான் அப்செட்டா இருக்கு. அவ போனது எனக்கே ரொம்ப அப்செட்டா தான் இருக்கு மல்லி. என் நேரமும் வெண்பா கூடவே இருக்கிறவ உனக்கு எப்படி வருத்தம் இல்லாம இருக்கும்? சரி விடு, இன்னொரு 1-2 நாள்ல வந்துருவா. கண்டிப்பா வந்துடணும். அதுதான் நானும் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு வெண்பா அப்படி கிளம்பி போனது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மல்லி. அவ அப்படி போவான்னு நம்ம நினைக்கவே இல்லையே. நாம ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புனாலும் அவ தரையில உருண்டு அழுவான்னு தான் நினைச்சேன். ஆனா பாரு, அப்படியே ஈஸியா கிளம்பி போயிட்டா. எனக்கு கூட ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. என்ன காரணமா இருக்கும்? உங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. எனக்கு மனசே உடைஞ்சு போயிடுச்சுங்க. யாரோ என் உயிரை எடுத்துட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. சட்டுன்னு என் உயிர் பிரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சுங்க. கொஞ்ச நாள்னாலும் வெண்பா ரேணுகாவோட பழகி இருக்கால்ல, அவளுக்கு ஒரு சேஞ்ச் தேவைப்பட்டிருக்கலாம். அதனால போயிருப்பா. நீ அதை பெருசாலாம் எடுத்துக்காத மல்லி. சரி,
இப்போ வச்சு ஒழுங்கா ஸ்டவ் பத்த வச்சு பாலை காய்ச்சு. நிஷா கால் பண்றா, அதுவும் வீடியோ கால். ஒருவேளை வீட்ல நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கோம்னு சொல்றதுக்கு கால் பண்றாளோ? டாடா நான் வெண்பா. வெண்பா செல்லம், எப்படி இருக்க? மல்லி பாரு வெண்பா. வெண்பா குட்டி எப்படி இருக்க? ஏதோ இருக்கேன் மல்லிமா. ஏதோ இருக்கியா? அங்க ரேணுகா, நிஷா, கதிரேசன் தாத்தா எல்லாரும் இருக்காங்கல்ல? அவங்க எல்லாம் இங்க இருக்காங்க தான். அப்புறம் என்ன, அவங்க கூட விளையாடி ஜாலியா இருக்க வேண்டியதானே? நான் எப்படி டாடா உங்க கூட ஜாலியா இருக்க முடியும்? நான் என்னைக்கு உங்க கூட ஜாலியா இருந்திருக்கேன் சொல்லுங்க? நீ ஆசைப்பட்டு தானே அங்க போன வெண்பா? ஆசைப்பட்டு போனேனா? நல்ல டாடா நீங்க போங்க. நான் எப்படி டாடா இப்பெல்லாம் ஆசைப்படுவேன்? நான் எதுக்கு ஆசைப்படுவேன், நான் எதுக்கு ஆசைப்பட மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாதா? வெண்பா என்ன சொல்ற நீ? நீ போறேன்னு சொன்னதால தானே உன்னை அனுப்பி வச்சோம். மல்லிமா நீங்களும் புரியாம பேசாதீங்க மல்லிமா. வெண்பா, நீ போறேன்னு சொன்னதுனால தானே நாங்க அனுப்பி வச்சோம். இப்ப நீ என்ன சொல்ல வர? டாடா நான் ஏன் போனேன்னு தெரியுமா? ஏன்? அவங்க எல்லாரும் மல்லிமாவே திட்டிட்டு இருக்காங்க. மல்லிமா என்ன மயக்கி வச்சிருக்காங்க, வசியம் பண்ணி வச்சிருக்காங்க, அப்படி எல்லாம் சொல்றாங்க. அம்மா கிட்ட இருந்து குழந்தைய பிரிச்சு வச்சிருக்காங்கன்னு திட்டுறாங்க. இவங்க எல்லாரும் மல்லிமா திட்டுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு டாடா. அதான் எனக்கு இஷ்டம் இல்லைனாலும் பரவாயில்லன்னு கிளம்பி வந்துட்டேன். உனக்கு இஷ்டம் இல்லாம தான் இங்க இருந்து போனியா செல்லம்? எனக்காக தான் போனியா செல்லம்? ஆமா மல்லிமா, வேற யாருக்காக நான் போவேன் மல்லிமா? என் செல்லம், உன்னை தப்பா நினைச்சிட்டேன். எங்களை பார்க்காம எத்தனை நாள் அங்க இருக்க முடியுமோ அங்க இருந்துட்டு சீக்கிரமா இங்க வந்துரு, சரியா? சரி மல்லிமா. ஆனா எதுவும் சாப்பிடாம இருக்க கூடாது. சித்தி தாத்தா சொல்றதெல்லாம் கேட்கணும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும், சரியா? அப்படிதான் நடந்துப்பேன் மல்லிமா. இல்லனா அவங்க அதுக்கும் உங்களை தான் திட்டுவாங்க. சரி, பார்த்து பத்திரமா இரு. வெண்பா, உன் புக்கெல்லாம் எப்ப தேவைப்படும்? ஐயோ யாரோ வராங்க டாடா, நான் போனை கட் பண்ணிடுறேன். வெண்பா, நான் சொன்னேன்ல, அவ காரணம் இல்லாம இந்த மாதிரி போயிருக்க மாட்டான்னு நான் சொன்னேன்ல. பாத்தியா, உனக்காக தான் இப்படி பண்ணிருக்கா. ஏன் பொண்ணு இல்ல, என்ன எப்படிங்க அவ்வளவு சீக்கிரம் விட்டுட்டு போவா? மல்லி, சரி அதை விடு. உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லத்தான் நான் வந்தேன். கடைசியில நானே அதை மறந்துட்ட பாரு. என்னங்க? மல்லி, இன்னைக்கு பூமி பூஜைக்கு நாள் குறிக்கிறோம். அப்படியா? வாழ்த்துக்கள்ங்க. அதுல ஒரு முக்கியமான விஷயமே என்ன தெரியுமா? நீயும் என் கூட வர. நீ தான் விளக்கேத்தி வைக்கணும். முன்னாடி தான் எல்லா பூஜையும் நடக்கும். அதெல்லாம் எதுக்குங்க? மல்லி, மல்லி அபார்ட்மெண்ட்ஸ்னு உன் பேர்ல தான் அபார்ட்மெண்ட்டே கட்டுறேன். நீ இல்லாம எப்படி? முன்னாடி தான் எல்லா பூஜையும் நடக்கும். பூமி பூஜைக்கே தயாராயிட்டாங்களா? அதுவும் அந்த மல்லியை வச்சுதான் எல்லா பூஜையுமா? எனக்கு தெரியாமலே இது எல்லாத்தையும் பண்ணிரலான்னு நினைக்கிறான்ல விஜய். எப்படி நடத்துறான்னு நானும் பாக்குறேன். என்ன குணா, இன்னும் புரோகிதரை காணோம்? சரியா வந்துருவாரு, இன்னும் ஆளை காணோம். என்ன கந்தசாமி, புரோகிதர் எப்போ வருவாரு? 10 மணிக்கெல்லாம் அங்க இருப்பேன்னு தான் அவரு சொன்னாரு சார். மணிதான் 10 ஆயிடுச்சு, இன்னும் ஆளை காணோம். இதோ வந்துட்டேன். இதோ வந்துட்டார் சார். வாங்க உட்காருங்க. வணக்கம். 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 பார்த்த சாரதிங்கிற பேரும் பங்க்சுவாலிட்டியும் ஏன் பீல ஆரம்பிக்குதுன்னு தெரியுமா? ஏன்னா ரெண்டுமே வேற வேற இல்ல, ஒண்ணுதானே. என்கிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சா டான்னு சரியான நேரத்துக்கு வந்து நிப்பேன். அதான் என்னோட பாலிசி. ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கு அதான் வேணும். இந்த பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் சென்டிமெண்ட் சம்பந்தப்பட்டதா? அது லேட் ஆயிடுச்சுன்னா பல பேருக்கு சங்கடம் ஆயிடும். ஒரு பில்டரா நாங்க பல இடத்துல பல பூஜைகளை நடத்த வேண்டியது இருக்கும். பல சமயத்துல பையஸ் எல்லாம் அங்க வந்திருப்பாங்க.
அப்போ டிலே பண்ணா அவங்களாம் ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க. அதனால எப்பவுமே பங்க்சுவலான நேரத்துக்கு வந்துருங்க. என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையிலேயே வேற புரோகிதரையே தேட மாட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். உட்காருங்கய்யா. நீங்களும் உட்காருங்க. ஆ. சொல்லுங்க, என்ன பண்ணணும்? இங்க பூமி பூஜை பண்ணணும். அதுக்கு ஒரு நல்ல நாள் குறிச்சு கொடுங்க. குறிச்சிடலாமே. இந்த மாசத்துல வேணுமா, அடுத்த மாசத்துல வேணுமா? ஒரு நாள் கூட தள்ளி போடவே கூடாது. இந்த மாசத்திலே நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க. சார் ரொம்ப வேகமா இருக்காரு. இந்த மாசத்துல வேணுமா? இந்த மாசத்துலனா வர்ற வெள்ளிக்கிழமை நல்ல நாளா இருக்கு. அன்னைக்கே வச்சுக்கலாமா? குணா, வர்ற வெள்ளிக்கிழமை உனக்கு ஓகேவா? எனக்கு ஓகேதா விஜய். உனக்கு ஓகேவா? எனக்கு எந்த நாளும் ஓகே தான் குணா. எனக்கு இந்த பூஜையெல்லாம் முடிச்சிட்டு சீக்கிரமா இடத்த கொடுத்தீங்கன்னா நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணிருவேன். வேலையை ஆரம்பிக்கிறதுல நான் அவ்வளவு தீவிரமா இருக்கேன். அப்ப வெள்ளிக்கிழமையே முடிவு பண்ணிருங்க. அன்னைக்கு தேதி என்ன? ஓ, 12 தானே? நீங்களே வந்து பண்ணி கொடுத்துட முடியுமா? நானே வந்து பண்ணி கொடுத்துறேன் தம்பி. நல்லா பண்ணி கொடுத்துடலாம். ரொம்ப சந்தோஷம். மத்த விஷயத்த எல்லாத்தையும் நீங்களே பாத்துருங்க. சிறப்பா பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.